உருப்படியாக ஏதாவது பண்ண வாழ்க்கையில் அப்படின்னு பல பேர் உருட்டி எடுக்க ஒரு எழுத்தாளர் முடிவு பண்ணிட்டு உருப்படியாக ஏதாவது எழுத ஆரம்பிக்கணும் உட்காராருங்க. அதுதான் வந்து உரு படம். எத்தனை உரு பார்த்தீங்களா? ஸோ உரு படம் பார்த்துட்டு வெளில வந்தோடனே ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்சிகா செம்மையான பர்ஃபார்மர். இனிமே தமிழில் விமன் சென்ட்ரிக் படங்கள்லாம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், தன்சிகா அவர்கள் பேரை ஃபர்ஸ்ட்டில் வைக்கலாம், அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து கலையரசன் அவர்கள் ஒரு ரைட்டர், ரொம்ப அதிகமாக பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. சட்டிலாக தான் ப்ளே பண்ணணும், ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருக்கக்கூடாது. இருந்தாலும் ரொம்ப சட்டிலாக ப்ளே பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. சஸ்பென்ஸ் படம் அப்படின்னா சஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சஸ்பென்ஸ் பிரேக் ஆகிற வரைக்கும் செம்மையாக இருந்துச்சு. ஃப்ரைடே தி 13th ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது. அது வந்து சின்ன வயசில் ஒரு நாள் வீட்டில் நைட்டில் ஸ்டார் மூவிஸில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். அதுலேயும் ஒரு வெள்ளை மாஸ்க் போட்டு ஒரு சைக்கோ கொலைகார மாதிரி ஒருத்தர் இருப்பார். செம்ம பயமாக இருக்கும் இந்த மாஸ்க்கை பார்த்தாலே. அந்த அளவுக்கு பயம் எனக்கு இன்னைக்கு உரு படத்தில் வந்துச்சு. ஒரு வெல் ரிட்டர்ன் த்ரில்லர் சீக்வன்ஸ் இருக்குது இந்த படத்தில். செம்மையாக மிரண்டுட்டேன். ஆனால் அந்த சஸ்பென்ஸ் பிரேக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நாட் ரிவீல் ஆகும் இல்லையா, அந்த நாட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ரிவீல் ஆகும்போது எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சு என்னவோ கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்களே அப்படின்னு பல கேள்விகள் வந்துடுது நமக்கு. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த மூவிலாம் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. நம்ம ஒன்று தான் எதிர்பார்த்துருப்போம், நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக ரிவீல் ஆகும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ட்விஸ்ட்லாம் சிலது இருக்குது, அது கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் டேரக்டர் என்னவோ எதிர்பார்த்து சில ட்விஸ்ட்டுகள்லாம் வச்சிருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் கன்வே ஆகலை. அதுதான் பிரச்சனை. இப்போ சொன்னேன் இல்லையா எக்கச்சக்க ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் எக்கச்சக்க ட்விஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே கடைசியில் வந்துட்டோம், நம்ம செம்மையாக எக்ஸைட் பண்ணணும் பார்க்குறவங்கள, செம்மையாக ஒரு ஸ்பைக்காக இருக்கும், புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னு வச்ச மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டீட்டெயில் அண்ட் இன்டெப்த் ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தில் லீட் ரோல், அதாவது ஹீரோ கதாபாத்திரம் வந்து ஒரு எழுத்தாளர், ஓகேங்களா, அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அவர் வீட்டில் 2 ரேபிட் இருக்கும், அதையுடைய பேராக இருக்கட்டும், இல்லைனா அவர் வீட்டில் 2 பொம்மைகள் இருக்கும், அந்த பொம்மைகள் என்ன பண்ணுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர் அப்படின்றத அழகாக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சீனில் நீங்கள் கிளுகிளுப்பான ஜாலியான கதைகள் எழுதணும் தம்பி அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அப்போது ஓரமாக சேத்தன் பகத் ஃபோட்டோ இருக்கும். அது எதுக்காக டேரக்டர் வச்சான்றது கூட எனக்கு தெரியல. இது வந்து ஒரு கேள்வியாக நான் இடத்துல வைக்கிறேன். அவர் தான் இந்த புக் பப்ளிஷிங் வட்டாரத்தில் இந்த ஜாலியான கதைகள் எழுதுறத ஒரு ட்ரெண்டாக கிட்டார்ன்றதுக்காக வச்சிருக்கீங்களா டேரக்டர்? நிறைய இடங்களில் உரு வந்து ரொம்ப ரொம்ப போல்டான அட்டெம்ப்டாக நமக்கு தெரியும். பாடல்களே கிடையாது படம் முழுக்க. ஒரு த்ரில்லர் படத்தை எப்படி அப்ரோச் பண்ணுமோ அப்படி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் ஒரு முக்கியமான நாட் ரிவீல் ஆகும்போது என்கடிஸ்லாம் போடும்போது ஹஸ்கி வாய்ஸில் ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். செம்ம இன்டென்ஸாக இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டில் இருக்க இன்டென்சிட்டி படத்தில் பிஜிஎம்ல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பூஸ்டாக தருவாங்க. எண்டு கிரெடிட்ஸில் கூட சின்ன சின்ன டீட்டெயிலிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. எண்டு கிரெடிட்ஸை உட்கார்ந்து நம்ம மக்களை பார்க்க வச்ச டேரக்டருக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். ஸோ ஆன் தி ஹோல் ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படம் முடிஞ்சோடனே ஓகேப்பா அவ்வளோதானா முடிஞ்சா அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் டீட்டெயில் அண்ட் இன்டெப்த் ஆடியன்ஸ் வந்து ஒரு கூடை ஃபுல்லாக கேள்விகளோட வெயிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணணும், என்னமோ கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களே, என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஏன், எதுக்கு, எப்படி, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகள்லாம் இல்லாமல் ஒரு கிளாரிட்டி இருக்கும் படத்தில் இனிஷியல் ஸ்டேஜஸில். அதை அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான படமாக சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அமைந்திருக்கும் இந்த உரு அப்படின்றது. அந்த ஃப்ரைடே தி 13th மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்ன பாருங்கள், அந்த த்ரில்லர் சீக்வன்ஸு, அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காகவே தாராளமாக உரு படத்தை போய் பார்க்கலாம். பார்த்துட்டு வந்து உங்களை கருத்துக்கள்லாம் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, அதுலேயும் கஞ்சா அடித்த பிறகு ஒருத்தருக்கு என்ன ஆகும் அப்படின்றத ஒரு 10 to 20 seconds அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. மிரண்டேன். மரகத நாணய மூவி ரிவ்யூ கீழே ஜீவா கிருஷ்ணன் என்னோட பேருக்கான அர்த்தம் கேட்டிருந்தாரு. மாதேவன், தேவர்களுக்கு எல்லாம் தேவன் மாதேவன், லார்ட்ஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து அந்த பேரை வச்சுட்டாருங்க. அதுதான் என் பேருக்கான அர்த்தம். இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, உரு படத்தில் நம்மளோட ஆஷிக் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு சீனில் வருவார். அவர் க்ளோஸ்அப்லாம் வச்சிருக்காங்க, டைலாக்லாம் வச்சிருக்காங்க, போய் பாருங்கள். ஓகே, ஆஷிக்கோட பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஹாப்பி அண்ட் ஹெல்தி விஷயம் என்னென்னா, இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆன பீச்சாங்கை, மரகத நாணயம், உரு மூணுமே டெபியூ டேரக்டர்ஸ் டைரக்ட் பண்ண படங்கள். மூணுமே நல்ல அட்டெம்ப்ட். டெஃபினட்டாக பேட் மூவிஸ் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்களோட கதைகளை அவங்க எவ்வளோ ஆனஸ்ட்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோ ஆனஸ்ட்டாக டெலிவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல அட்டெம்ப்ட். பார்த்துட்டு உங்களை கருத்துக்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களாம் நம்ம தான் என்கரேஜ் பண்ணோம் இல்லையா, தியேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ. சொல்ல மாட்டேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே பப்ளிக் ரிவ்யூ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபேவர் பண்ணுங்க, ரேட்டிங் சொல்லலாம். ஓகே.